ஒரு நாள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது அரசபையில் அமர்ந்திருந்த போது அரண்மனை வாசலில் வெளியே சத்தம் கேட்டது. என்ன நடக்கிறது என்பதை கண்டறியுமாறு தன் காவலருக்கு கட்டளையிட்டார். காவலரும் அரசர் கட்டளையை ஏற்றி வெளியே சென்று பார்த்தார். ஒரு காவலர் தன்னை கிராமத்து தலைவர் என்று அடையாளப்படுத்திய ஒருவரை அழைத்து வந்து அரசர் முன் நிறுத்தினார். அரசர் அந்த தலைவரை நோக்கி என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த கிராமத்து தலைவர் கூறினார், கிராமத்தில் எலிகள் அதிகமாக உள்ளதாகவும் உணவு தானியங்களை எலிகள் அழித்து குழப்பம் ஏற்படுத்துவதாகவும் அந்த நபர் பதிலளித்தார். அந்த மனிதர் அரசரிடம் உதவி கேட்டு வந்திருப்பதாக கூறினார். அரசர் கிராம தலைவரிடம் தனது அரசவை அதிகாரிகளுடன் ஆலோசித்து பிரச்சனைக்கு தீர்வு காண்பதாக உறுதியளித்தார். மன்னர் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் எலி பிரச்சனைக்கு தீர்வு காண தனது அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டார். பூனைகளை எலியை சாப்பிடுவதற்காக கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பூனை கொடுத்து எலி தொல்லையில் தீர்க்கலாம் என்று அமைச்சர் ஒருவர் கூறினார். இருப்பினும் ஏழைகள் எப்படி பூனைகளுக்கு உணவளிப்பார்கள் என்று மற்றொரு அமைச்சர் கேட்டார். அதே அமைச்சர் பூனைகளுடன் சேர்ந்து வாசிகளுக்கு ஒரு பசுவையும் கொடுக்கலாம், அதனால் பூனைகள் நன்றாக உணவளித்ததாக இருக்கும் என்று பரிந்துரைத்தார். இந்த தீர்வை மன்னர் ஒப்புக்கொண்டார். கிராம மக்களுக்கு பூனைகள் மற்றும் பசுக்களை வழங்கினார். நாட்கள் செல்ல செல்ல கிராம மக்கள் பூனைகளுக்கு பால் கொடுத்தனர். பூனைகள் ஆரோக்கியமாகவும் சோம்பேறியாகவும் மாறியது. இதை கவனித்த தெனாலிராமன் தீர்வில் ஏதோ தவறு இருப்பதாக அவர் உணர்ந்தார். உடனே தெனாலிராமன் ஒரு ஐடியா செய்தார். மறுநாள் தெனாலிராமன் ஒரு பூனையின் முன் சூடான பால் பாத்திரத்தை வைத்தார். பூனை பாலை கண்டவுடன் அதை குடிக்க முயன்றது. ஆனால் அதன் நாக்கு எரிந்தது. பூனை ஓடி போய்விட்டது. மீண்டும் பாலை தொடவே இல்லை. அதே பூனை பின்னர் வேட்டையாட தொடங்கியது மற்றும் தனக்கு பசிக்கும் போது எல்லாம் வேட்டையாடி எலிகளை தின்றது. அதனால் அந்த பூனையின் உரிமையாளர் வீட்டில் எலி தொல்லைகள் தீர்ந்தன. ஒரு நாள் ராஜா கிருஷ்ணதேவராயர் பிரச்சனையை மறுசீலனை செய்ய விரும்பினார். மேலும் பூனைகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு வரும்படி கிராம மக்களுக்கு உத்தரவிட்டார். கிராமவாசிகள் தங்கள் பூனைகள் வேட்டையாடவில்லை என்று புகார் தெரிவித்தனர். மேலும் ஒரு பூனை உரிமையாளர் மட்டும் ராமனுக்கு நன்றி, எனது பூனை வேட்டையாடுகிறது என்று ராஜாவிடம் கூறினார். ராஜா அந்த உரிமையாளரை பார்த்து, நீங்கள் பூனைக்கு பால் கொடுக்கவில்லையா என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன் பூனை பால் கொடுக்க மறுத்துவிட்டது என்று பதிலளித்தார். தெனாலிராமன் ராஜாவின் முன் அதை நிரூபித்து அதன் முன் சூடான பாலை விளக்கினார். பால் அதன் நாக்கை எரித்தது. அது பால் குடிப்பதை நிறுத்திவிட்டது என்று ராமன் மன்னரிடம் விளக்கினார். ராமன் பார்த்து கிருஷ்ணதேவராயர் ஏன் இப்படி செய்தார் என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன் பூனைகள் பசியுடன் இருக்கும் போது மட்டும்தான் எலிகளை வேட்டையாடும் என்று பதிலளித்தார். அவர்கள் தினமும் பூனைக்கு பால் கொடுத்தார்கள். பூனை ஆரோக்கியமாகவும் சோம்பேறியாகவும் மாறிவிட்டது. எனவே அவை வேட்டையாடவில்லை. இதை நான் நிரூபிப்பதற்காகத்தான் பூனைக்கு சூடான பாலை கொடுத்தேன் என்று விளக்கினார். மன்னரும் தெனாலிராமன் கொடுத்த விளக்கத்தை முழுவதுமாக புரிந்து கொண்டார். தான் செய்த திட்டத்தில் உள்ள குறையை புரிந்து கொண்ட அரசன் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேறு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கும்படி தங்கள் அமைச்சர்களிடம் கேட்டுக்கொண்டார். பின்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனுக்கு வெகுமதிகளையும் பரிசுகளையும் வழங்கினார். இதிலிருந்து என்ன தெரிகிறது குழந்தைகளே உங்களுக்கு? எல்லோரும் தவறு செய்கிறார்கள் என்று தெரிந்த பின்னும் அந்த தவறை நாமும் எல்லோரும் செய்கிறார்கள் என்பதற்காக நாமும் அந்த தவறை தொடர்ந்து செய்யக்கூடாது. புரிகிறதா குழந்தைகளே?